பட்டமளிப்பு விழா நடத்தாமல், மாணவர்கள் பட்டம் வாங்காமல், அப்போ ஒரு சின்ன பட்டம் மாதிரி பேப்பரில் செய்து அதை பறக்க விட்ற வேலையை செய்ய சொல்கிறாங்களா அரசு? அந்த பட்டம் கொடுக்க மாட்டோம். இப்போ பட்டமளிப்பு விழாமல் நடக்காது. நீ ஒரு பேப்பரில் செய்து பட்டம் விட்டுக்கடா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். அதாவது உங்கள் வருத்தத்தை என்னே இந்த அரசு எப்படியெல்லாம் செயல்படுகிறது என்று பெரிய கேள்விக்குறியாக போட்டுக்க வேண்டியது. இந்தியாவிலேயே வந்து டோல்கேட் அதிகமாக இருக்குது, தமிழ்நாட்டில் தான் இருக்குது. கட்டணமும் அதிகமாக ஏற்படுத்துறாங்க. இது சம்பந்தமாக பாமக சார்ந்த போராட்டங்கள் பல நூற்றுக்கணக்கான அறிக்கைகள் போராட்டமும் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி போராட்டம் செய்யலாம். மரக்காடு பக்கத்தில் வடகர்னு ஒரு கிராமம், அங்கே வந்து அரசுக்கு சொந்தமான இடத்துல பென்சில் மரங்கள் அதிகமாக கரைச்சி நைட்டு கவனமாக சமூக விற்பனை செய்கிறதா ஒரு தகவல். சமூக வலைதளம் மரக்காணம் பக்கத்தில் பென்சில் மரங்களை சமூக விரோதிகள் கடத்தி விற்பனை பண்ணுறாங்களாம். பென்சில் மரங்களையா? அரசுக்கு சொந்தமான பென்சில் மரங்களையா? காட்டிலாக்காவினுடைய கவனத்திற்கு, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அவருடைய கவனத்திற்கு இதை நாம் கொண்டு செல்வோம். என்ன நடவடிக்கை எடுக்கிறான்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் கொண்டு செல்லும்போது நிச்சயமாக அதற்கு ஒரு வழி பிறக்கும். நடிகர் விஜய் வாழ்த்து தெரிவித்த தகவல் இல்லையாச்சு. இப்போ வந்து மாநாடு வந்து நம்ம மாவட்டம் நடக்கும்போது அந்த மாநாட்டில் உங்களை வந்து சிறப்பு அழைச்சா நீங்கள் அந்த மாநாடு பங்கேற்பீங்களா? அதெல்லாம் போய் அவங்க கட்சி வேலை, அவ்வளோதான். அதில் போய் நான் போய் அப்படி பண்ணுவேன். அவங்க கட்சியை புதுசாக ஆரம்பிக்கிறாரு. இப்போ என் கட்சி வேறு. இது அதில் போய் நான் எப்படி கலந்துக்கிறது நல்லா இருக்காது. கலந்துக்க மாட்டேன். ஃபார்முலா 4ன்னு சொல்லிட்டு கார் ரேஸ் நடத்துகிறாங்க சென்னையில். ஃபார்முலா ரொம்ப அவசியமான ஒன்று. அது இல்லைன்னா மக்களுக்கு விடிவுக்கிழமை வராது. மக்கள் படிக்க மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க, எழுந்திருக்க மாட்டாங்க. சூரியன் உதிக்காது, சந்திரன் உள்நிலவு வராது, எதுவுமே நடக்காது, மழை பெய்யாது, பூமியில் எந்த மரங்களும் இருக்காது, தாவரங்கள், செடி கொடி மரங்கள், தாவரங்கள் எதுவுமே இருக்காது. அதனாலே அவர்கள் அதை நடத்துகிறார்கள். அதையெல்லாம் வேண்டும் என்பதற்காக கார் ரேஸை நடத்துகிறார்கள். இதெல்லாம் வெள்ளைக்காரன் அவன் பொழுது போகாத ஏதாவது பணம் வச்சுருக்கான், ஏதாவது ஒன்று அவன் நடத்தலாம். அதையெல்லாம் பார்த்து நாம் ஹாப்பி அடிக்கணுமா? Taste the Daily.